பெரிய லெவல்ல இஷ்யூ ஆகலன்னா கூட, தலைமையிலேருந்து ஏதாவது ஒரு இது வந்துச்சா சார்? இல்ல ஆமா. தி ஆஸ்க்ட் மீ டூ வித்ட்ரா தி ஸ்டேட்மெண்ட் அண்ட் திஸ் திங். அந்த மாரி ஒரு இத ஏன்னா சொல்லுங்க கூட்டணி சொல்லி. கட்சியில இருக்கிறவங்களே அவரு இல்ல சொன்னதுக்கு உங்களுக்கு ஆமா. எந்த இதுவுமே இல்ல அப்படின்னு சொல்றாங்க. ஆமா. என்னன்னா, அந்த காங்கிரஸ்லாம் ரொம்ப ஜிட்ரி ஆயிடுறாங்க. ம். எலக்ஷன் வந்து அப்பதான் திரு உதய் அவர்கள் அந்த சனாதனத்த பத்தி பேசின ஆமா. கொஞ்சம் இது இருந்துச்சு. அவங்க என்ன சொன்னாங்க, அசெம்பிளி எலக்ஷன்ஸ் இவ்வளோ ஐ மீன் பார்லிமென்ட் எலக்ஷன்ஸ் வந்துட்டுருக்கு. இன்னும் கொஞ்ச நாள்ல. தட் ஹஸ் காட் நத்திங் டு அதாவது வாட் வி சீ இன் சோசியல் மீடியாவோ, இல்ல வாட் வி சீ இன் நியூஸோ இட் டசன்ட் டிரான்ஸ்லேட் இன்டூ ம். கிரவுண்ட் லெவல் பாலிடிக்ஸோ, ஒரு வோட் பேங்க்காவோ, இதுவோ மாறுறதுக்கான ஒரு இது வந்து இல்ல. ம். அதுன்னு. ஏன்னா, திரு உதய் அவர்கள் இங்க பேசினது வந்து உத்தரப்பிரதேஷ் எலக்ஷன்ல போயிட்டு அது ஒண்ணும் இம்பாக்ட் ஆக போறதில்ல. ம். ஒரு இது பண்றோம். பட் காங்கிரஸ்லயும் சில பேர் இருக்காங்க. லைக் திரு ஜெயராம் ரமேஷ் மாதிரியான ஆட்கள் அதெல்லாம் வந்து, ஏன் இது மாரியான விஷயங்கள் வந்து கான்ட்ரோவர்சியா வருது? எங்களுக்கு வந்து வோட் பேங்க் வந்து இதாகும். அது மாரியான விஷயங்கள் வந்து இது பண்ணும்போது, ஸோ பிரஷர் ஃப்ரம் அலையன்ஸ் ம். பார்ட்னர்ஸ் கம்ஸ் டூ இது. ஸோ அது மாரி இருக்கும்போது, சரி லார்ஜர் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் தி பார்ட்டி வந்து நம்ம திருப்பி வித்ட்ரா பண்ண வேண்டிய சூழல்.